ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னியாகுமரி சமையல். பீஃப்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் நம்ம கன்னியாகுமரி மக்களுக்கு சொல்லவா செய்யணும். பீஃபில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பீஃப் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் எப்போவுமே செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு உள்ளாடி போகலாம். எப்படி பீஃப் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 kg பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கில் வந்து ஒரு 5 விசில் வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி பீஃபை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீஃப்க்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பீஃபில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை வைக்கணும். கடாய் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணணும். கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். தேங்காய் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வெந்துடும். ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், அவ்வளோ குக் ஆகாது. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா வெங்காயம் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் போல் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறமா மசாலாஸ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மசாலாவோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். மசாலா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா போட்டதுக்கப்புறமாட்டு வெங்காயம் மசாலா எல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே வந்து சேர்ந்து குக் ஆகிட்டு, ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஃபை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும், இல்லைனா பீஃப் அடி பிடிச்சிரும். பீஃப் பார்த்திங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் மட்டும் டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ மசாலாவை கூட சேர்த்து பீஃபை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பீஃப் ஆல்ரெடி நம்ம ஒரு 80% நம்ம குக் பண்ணி தான் வச்சுருந்தோம் ப்ரெஷர் குக்கரில். இப்போது நீங்கள் வதக்கும் போது மிச்சம் இருக்க 20% குக் ஆயிரும். ஸோ இப்போ பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வரணும், ஓகேவா? அப்போ தான் இந்த பீஃப் நல்லா குக் ஆகி வரும். ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. 95% வந்து சுக்கா ரெடி ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பீஃப் சுக்கா. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கன்னியாகுமரி சேனல்.